ஒரு கவிஞனாக இருந்தால் எதை நீங்கள் அதிகமாக பாடுவீர்கள்? காதலா, தத்துவம்? வணக்கம். காதலா, தத்துவமா? இரண்டும் தான் தேவை. ஆனா நினைக்கிறேன் வர்ணிக்கணும்னு ஒன்று வந்துச்சுன்னா கண் பார்க்கறதுலாம் வர்ணிக்கன்னு தோணும். வர்ணனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ காதலாக நான் தொட்டு பேசுவேன். காதல் அது காதல் ஒரு பெண்ணுக்கு எடுத்தால் அது ஒரு அம்மாவாக இருக்கலாம், அம்மாவுக்கு பிறகு பிள்ளைகளாக இருக்கலாம், அப்புறம் தன் மனைவியாக இருக்கலாம். ஸோ காதலுக்கு ஒரு எல்லையே இல்லை. அது இன்றைக்கு கூட ஒரு விஷயத்தில் நான் படித்தேன். வாழ்க்கையில் நீ சிறந்து வாழணும்னா அன்பாயிரு. அன்புனா காதல் தான். இந்த காதல் இல்லாவிட்டா எந்த விஷயத்தை நீங்க தொட்டாலையும் அது சாதல் தான். ஸோ அப்படி இருக்கும் போது காதலுக்கு ஒரு உயிர் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? காதலுக்கு பாடல் நான் எடுத்தேன்னா கேட்ட மாதிரி வாலியா இல்லை கண்ணதாசனா சொல்லும் போது கண்ணதாசன் தான் உயிர் கொடுத்தாரு காதலுக்கு. அவரு பார்க்குற பார்வை ஒரு விஷயத்துல அது காதல் நிறைஞ்சுதான் இருக்கும். இப்ப அந்த காதல் பாட்டுலாம் பேசும்போது ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை பார்க்கும் போது அவரோட விஷயத்தை வச்சுதான் அந்த காதலோட பாட்டுலாம் பாடுவாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு கவிஞனா இருக்கணும்னா காதல் பத்தி பேசினா எல்லாருமே காது கொடுத்து கேட்பாங்க. ரசிக்கிற ஒரு தன்மைன்னா அந்த உலகத்துக்கு பாட்டுக்கு தான் இருக்குது. அந்த பாட்டை கவிதையா எழுதி பாடுறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா கண்ணதாசன் போயிட்டு இப்ப வாலியம் போயிட்டாரு, அடுத்தது இந்த கிருபான் தான் நிப்பாரு நினைக்கிறேன். அடுத்து நேர கணிப்பு